அரட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம். குருஜி, தங்கம் எங்கள் வீட்டில் தங்க பரிகாரம் சொல்லுங்க. மலேசியாவிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பதிவு. தங்கம் என்கின்ற சூட்சமம் ஜோதிட ரீதியாக புதன் ப்ளஸ் குரு கிரகத்தோட ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான தெய்வீகமான ஒரு பொருள். உலகிலேயே ஈர்ப்பு, கவர்ச்சி, வசியம் இருக்கக்கூடிய பொருளும் தங்கம்தான். அந்த தங்கம் தெய்வத்துக்கிட்ட போடுவதற்கு காரணமும் அந்த தெய்வத்தை நோக்கிய ஆகர்ஷணம் நமக்கு ஏற்பட வேண்டும். அந்த தெய்வத்தை உருவமாக பார்த்து அருவமாக நம்முள் உணர்ந்து அந்த தெய்வத்தின் தன்மையோடு செயல்படும் பொழுது அந்த தெய்வத்தின் பலாபலனை நாம் புண்ணிய பலனை அடைய முடியும் என்பது தான். நம்ம தங்கம் வாங்குகிறோம், மிடில் கிளாஸ் தங்கம் வாங்குவதே எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான், மாற்றமே இல்லை. அப்படி வரக்கூடிய தங்கம் மீண்டும் அடமான கடையிலிருந்து திரும்ப வீட்டுக்கு வருவதற்கும் வீட்டில் தங்கம் நிற்பதற்கும் குருவை வழிபாடுகள் செய்யுங்க. குரு அப்படிங்கிறவர் வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு, நவகரங்களுக்கு கூடிய குருவையும் வழிபாடுகளை செய்யலாம். தட்சிணாமூர்த்தி அப்படிங்கக்கூடிய அந்த குருவையும் வழிபாடுகளை செய்யலாம். உங்களோட வாழ்க்கையில் நல்வழிகாட்டக்கூடிய ஏதோ ஒரு விதத்தில் ஆரோக்கியத்திற்கோ ஆன்மீகத்திற்கோ வாழ்வியலுக்கோ அந்த குருவோட தொடர்ந்து டச் இருப்பதும், அவரோட பேச்சை கேட்பது, அவரோட பார்வையை பார்ப்பது, அவர் சொல்லக்கூடிய செயலை சரியாக செயல்படுத்துவதும் கூட உங்களுக்கு குரு கடாட்சத்தை தரும். அந்த குரு கடாட்சத்தை தான் குரு பார்வை கோடி நன்மை என்று சொன்னார்கள். ஸோ குருவை பார்க்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கங்க. குருநாள் காலையில் விரதம் இருந்து அன்னதானம் செய்வதும் அதை தன்மையை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் புதன் அப்படிங்கிறது குபேரரும் திருப்பதி ஏழுமலையானோட அருள் கிடைக்கக்கூடியது. ஏகாதேசி விரதம் இருப்பதும் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே குபேரருக்கு ஒரு வீட்டில் தீபம் ஏற்றி குபேரரை பிரார்த்தனை செய்வதும் தங்கம் சார்ந்த பயத்தை தங்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதற்கு அப்புறம் வரக்கூடிய தங்கத்தை, அதாவது அடமான நகையிலேருந்து உங்கள் வீட்டுக்கு தங்கம் வந்ததுக்கப்புறம் அந்த தங்கத்தை முதல்ல கல்லுப்பு தண்ணியை ஒரு பவுலில் வச்சு அதில் டோட்டலாக ஒரு 1 ஹவர் மூழ்கடிச்சு எடுத்துட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் சுத்தமான தண்ணீரில் கழுவி பன்னீரை தெளித்து கற்பூரமும் ஊதுபத்தியும் காமிச்சு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ உருவச் சிலைகளுக்கோ தெய்வ உருவ படத்துக்கோ ஒரு இரவு முழுவதும் போட்டுட்டு அதற்கு அப்புறம் பிரார்த்தனை பண்ணி உங்கள் கழுத்தில் போட ஆரம்பிங்க. தங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அதற்கப்புறம் சேமிக்கக்கூடிய பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வாங்குங்க. 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கும் கூட இப்போ டிஜிட்டலில் கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நானும் கூட அக்ஷயம் ஜுவல்லரி மூலமாக டிஜிட்டல் கோல்டு வச்சுருக்கேன். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஸோ தங்க இந்த எளிய பரிகாரங்களை பயன்படுத்துங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, தொடர்ந்து உங்களுக்காக பகிர்ந்து கொள்கின்றேன். மறக்காமல் கோல்டு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவில் இருக்கக்கூடிய ரகசியங்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் பயிற்சி வகுப்புகளின் மூலமாகவும் பரிகாரங்களின் மூலமாகவும் தனிநபர் ஆலோசனைகள் மூலமாகவும் வழிநடத்துகிறேன். என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்வு வளமாகும். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வாழ்க தங்கத்துடன்.